ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பாஸ் அண்ட் மீன்ற சைனீஸ் லவ் ட்ராமாவோட 12th எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டில் தானே இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ வந்து எல்லோரும் மீன் பிடிக்க கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே எல்லோரும் கும்பலாக போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. மொத்தம் 6 பேர் இருக்காங்களா. அப்போது ஹீரோவோட அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, அதாவது மீன் பிடிக்க. அதுக்கப்புறம் கியூவும் லீஷியும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க மீன் பிடிக்க. அப்போ ஹீரோ மட்டும் தனியாக ஒன்று பிடிச்சிட்டு இருக்காரு. லீஷியூ இதை நோட் பண்ணிட்டு நம்ம சூஷனை பார்த்து, சூஷன் இந்தா நீயும் பிடிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டில் இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோயின் கையில் ஒன்று தனியாக கொடுக்க நம்ம ஹீரோனும் அதை பார்த்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ இதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ண ஒரு ஹீரோனை பார்த்து என்னவா பண்ணிட்டு இருக்கா தனியாக நின்றுட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சூஷான் உனக்கு முதல்ல மீன் பிடிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோயின் அதை சுற்றிக்கிட்டே இல்லை எனக்கு மீன் பிடிக்கலாம் தெரியாது அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே ஹீரோனே அப்புறம் எதுக்கு இதை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, போ பின்னாடி முள்ளங்கி இருக்கும் பாரு, அங்கேருந்து முள்ளங்கியை பிரித்து வை நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கா ஒரே அசிங்கமாக போயிடுது எல்லார் முன்னாடியும். நம்ம ஹீரோயினும் சரி பாஸ் சொல்கிறாரு நம்ம நோ சொல்ல முடியாதுல்ல, அதனால் சரிங்க பாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டியில் அங்கேயே வச்சுட்டு போயிட்டு முள்ளங்கியை போயிட்டு பிச்சுட்டு இருக்காங்க. அந்த முள்ளங்கியா கிரவுண்டில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு போல். அவங்களால அதை பிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை நோட் பண்ணுறாரு. இவ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறத பார்த்து இவருக்கே சிரிப்பு வந்துடுது. நம்ம ஹீரோயினா எப்படியாவது 1-2 எடுத்துடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. வாய் ஃபுல்லாக நம்ம ஹீரோ புலம்பிட்டே இருக்காங்க. ஆனாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட காசு இல்லாத டைமில் நம்ம பாஸ் தானே ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த முள்ளங்கியாவது பிச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிச்சுட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து ஹீரோனை நோட் பண்ணி அங்கே வந்துட்டு இருக்காரு. லீஷு வந்து மீன் தானே பிடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ எந்த ஹீரோயின் கிட்ட போகிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோவை கடைசி வரைக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு மாதிரி சோகமாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறது லீஷுக்கு பிடிக்கல போல. ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கா, முள்ளங்கி எல்லாம் பிச்சு வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டே கிட்ட வந்தா கீழே வந்து ஒரு 2-3 தான் இருக்குமா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்து என்ன இவ்வளோதான் பிச்சிருக்கே அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் ஒன்று என்னால் அவ்வளோதான் பாஸ் பிக்க முடியும், எனக்கு அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை, என்னால் அவ்வளோதான் பிக்க முடிஞ்சது, நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடிஞ்சது தானே நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து நான் உன்னை ஏன் அமிச்சேன்னா நீ தானே சொன்ன உன்னால் மீன் பிடிக்க தெரியாது மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, பெரிய மீன் பிடிக்க தெரிலனா அப்புறம் எப்படி ஒன்று நாங்கள் வச்சு மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இப்போ ஒன்று நான் பிடிக்க தெரியாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் நான் பிடிக்க கற்றுப்பேன்ல, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அவங்களோட லவ்வை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறதும் நம்ம ஹீரோனுக்கு புரியுது, ஹீரோயின் சொல்கிறதும் ஹீரோக்கும் புரியுது. ஹீரோ ஒன்னே சரி ஓகேவா பெரிய மீன் பிடிக்க எப்படி சொல்லித்தரேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சிட்ருக்காரு. அப்போது ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு இங்கே இருக்க மற்றவங்களுக்குலாம் தெரியணும் இனிமேல் இந்த பெரிய மீன் உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அப்படின்னுமா சொல்லிட்டு ஹீரோயின் கையில் தூண்டில் கொடுக்க லீஷு அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. உடனே ஹீரோயின் கிட்ட உரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு நீ தான் இந்த பாண்டுக்கு இனிமேல் சொந்தக்காரி, அது மட்டும் இல்லாமல் நீ பிடிக்க போகிற பெரிய மீனுக்கு நீ தான் ஓனர், இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி நீ அந்த பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காதில் சொல்லிட்டு இருக்காரு உரசிக்கிட்டே. அப்போ அங்கே இருக்க 4 பேருமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறாங்களா இல்லை லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. லீஷு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் உனக்கு எப்பயுமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த லீஷு வீட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருப்பாளா. ஹீரோட அக்கா போய் பேசுகிறாங்க, லீஷு நான் உனக்கு காலேருந்து பார்த்துட்ருக்கேன், எதுவும் நீ சூஷனை பார்த்து ஏதோ முறைக்கிற மாதிரியே இருக்கே, எதுனா உனக்கும் அவளுக்குள்ள ப்ராப்ளமா, நீ நல்லா தானே அவகிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ லீஷு என்ன சொல்கிறான்னா இல்லை அவளை எனக்கு பிடிக்கும், நான் அவளை நல்லா தான் பேசுவேன் அவட்ட, இருந்தாலும் அவள் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா என்னன்னா நான் அவட்ட கேட்டேன் உன்னோட தம்பியை வந்து அவளுக்கு பிடிக்குமான்னு, ஆனால் அவள் வந்து அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, இப்போ என்னன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அக்காக்கு இதெல்லாம் கேட்டோன்னே டவுட் ஆகிடுது. உடனே அவங்க லீஷுவை பார்த்து லீஷு வந்துட்டு உனக்கு கேட்குற உண்மையை சொல்லு, உனக்கு என் தம்பியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டா லீஷு ஒரு மாதிரி அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் எப்படி உன் தம்பியை பிடிக்காதுன்னு சொன்னேன், ஏன் எனக்கு பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே ஹீரோட அக்காவுக்கு சரியான ஷாக்கு, ஏண்டி இதை என்கிட்ட முதலே சொல்ல மாட்டியா, நான் ஏண்டி வெளியே போய் பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ இது வேற எல்லாம் மீறி போயிடுச்சு, நான் என்னடி பண்ண முடியும், இதை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்ற சொல்லும்போது லீஷுவா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கிறபடியே விடுவோம், நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது, என்ன நடக்குதோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி லீஷு சோகமாக சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லீஷு வந்து வெளியே போயிருப்பா போல, மீதி இருக்கவங்கள தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அக்கா வேற ஹீரோனை பார்த்து நல்லாவே பேசுகிறாங்க, நீ சாப்பிடுமா உனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிடுன்றமோ சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜூஷன் பிரித்த ரேடிஷ்லேருந்து தான் நம்ம சமையலே பண்ணியிருக்கோம், எல்லோரும் ஜூஷனுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும், ஏன்னா அவதானே கஷ்டப்பட்டு இந்த முள்ளங்கி எல்லாம்
பிடிச்சிட்டு வந்தா அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும், ஐயோ நீங்களா எதுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க, ஆக்சுவலி இந்த முள்ளங்கி விளைஞ்சதே உங்களோட தோட்டத்துலலாம், அதை தானே பிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களாம் வந்து இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்யூ சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வாட்டி ஒரு பேர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லீஷுவும் அப்போ வந்துடுறா. எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்களா. என்னன்னு பார்த்தா லீஷு வந்து அவளோட ஆன்ட்டி வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பாங்கள்ல, அது அவங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பாலாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அக்கா ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. ஹீரோயின்கிட்டே சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகும், நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம், நியூ இயர் போய் செலிப்ரேட் பண்ணல அங்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நல்லாவே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு நாளைக்கு தான் கிளம்ப போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிளேன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பார்ல, அந்த டேட் நாளைக்கு தான். நம்ம ஹீரோயின் நாளைக்கு நான் கிளம்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே வீட்டில் இல்லை, கியூவும் வந்து வெளியே போயிட்டான். ஹீரோவும் ஹீரோயினும் தான் தனியாக வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவர்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசணும்னு சொல்லிட்டு, பாஸ் நம்ம 2 பேர் தான் இப்போ வீட்டில் தனியாக இருக்கோம், என்ன பண்ணலாம், எதுனா டிவி பார்க்கலாமா விளாட்லாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. உடனே அவர் ஹீரோயினை பார்த்து, உன்கிட்ட நான் எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன், உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னேன், ஆனால் அதுக்கெலாம் நீ கரெக்டாக ப்ராப்பரான ஆன்சர் எனக்கு சொன்னியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சுதா. உடனே வந்து ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் உங்ககிட்ட நான் அதை சொல்லி தான் ஆகணும், இதுக்கு மேலேயும் நான் அதை மறைக்க போகிறதில்ல, ஆக்சுவலி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை அது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போனீங்களா ஒரு கான்ட்ராக்ட் பற்றி பேச, அப்போது உங்களை பற்றி யாரும் காணோன்னு சொன்னாங்க, அந்த டைமில் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அப்போ தான் என்னோடய லவ்வை நான் ஃபீல் பண்ணேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்ருக்காரு. ஹீரோன்னு ஒன்னே, இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அப்படி என்னை பிடிச்சிருக்கு, அதுவும் என்ன மாதிரியே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னை மேலே நிமிந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு, கீழே குனிஞ்சபடியே உட்காந்துட்ருக்காரு. அப்போது ஹீரோயின் ஒன்னே, சரி நீங்கள் யோசிக்கணும் போல், இப்போ அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அதை இப்போ விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏஞ்சி நின்று 2 பக்கமும் கையை விரிச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக கையை எப்படி காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோவை ஹக் பண்ண கூப்பிட்றாங்க போல். நம்ம ஹீரோவும் இப்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் பாட்டுக்கு ஏஞ்சி நின்று சரி ஹக் பண்ணுற கூப்பிட்றாலே நம்மளும் ஹக் பண்ணி விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி கிட்ட போகிறாரு. நம்ம ஹீரோனை அவர் ஹக் பண்ணுவாரா மாட்டாரான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் டக்குன்னு ஹீரோயினை பார்த்து எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோனா ஹக் பண்ணதாக கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் ஹீரோ வந்து கிஸ் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம டேட் பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவரோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினா ஹீரோ இப்படி அவரோட வாயிலே ஓப்பனாக நீ என்னை டேட் பண்ணுறியான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காருல்ல, அதை கேட்டோன்னே ஷாக்கு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் 2 பேருமே இப்போ சேம் டைமில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரோட ப்ராமிசஸ்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்படி நியூ இயர் அதுவுமா இவங்களோட லவ்வை 2 பேருமே வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்போது வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அவங்களுக்கு தூக்கமே வரலை, ஏன்னா லவ்வை இப்போ தானே சொல்லியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக செஸ் போர்டெலாம் இருக்கும்ல, அந்த செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லா மேட்ச்லேயும் தோற்று போகவும் ஹீரோ விளையாட ஹீரோயின் வந்து இல்லை நீங்கள் என்ன தோக்கடிக்கிறீங்க, நான் வரமாட்டேன், நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க 2 பேருமே அவங்களோட மூஞ்சி வந்து கிட்ட வச்சுக்கிறாங்களா. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ மூஞ்சில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ வந்து ஹீரோயின் மூஞ்சில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் வேறு விளையாட்டே தெரியல போல், இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் புக் படிக்க ஆரம்பிச்சுறாங்களா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு புக்கு படித்து கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயினும் ஹீரோ மேலே சாஞ்சிக்கிட்டு ஹீரோ சொல்கிற கதையெல்லாம் நல்லா கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு நம்ம ஹீரோயின்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி இப்படி நடந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேரும் போயிட்டு பால்கனியில் நின்றுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி திரும்பின மாதிரி ஹீரோவை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்போ என் மேலே லவ்வில் விழுந்தீங்க, நீங்கள் என்னை எப்போ லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோ அப்போ ஓப்பனாக சொல்லிடுறாரு, நான் உன்னை ஃபஸ்ட்டு எப்போ ஃபீல் பண்ணேன்னா உன்னோட சைல்டிஷ் பிஹேவியர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், குழந்தைத்தனமாக நீ நடந்துப்ப, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப எப்போ லவ் ஆச்சு தெரியுமா, நம்ம 2 பேருமே ஷாங்காயோட நியூ இயரை ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண தெரியுமா, அப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட இருந்த, அப்போ தான்ன்றமா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே விடிஞ்சிடுது. கடைசியாக 2 பேரும் போய் தூங்கிடுறாங்க போல். நம்ம ஹீரோனா மார்னிங் ஏஞ்சி வரும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. எப்படி ஹீரோ மூஞ்ச பார்க்குறதுன்னு தெரியலேன்ற மாதிரி கண்ணு மூடிக்கிட்டே வராங்க. கீழே வரும்போது அங்கே இருக்க மெய்ட்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, பாஸ் இந்த மாதிரி ரெட் கலர் என்வலப் கொடுக்குறாரு, இதில் வந்து கேஷ்லாம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே ஓ எனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஹீரோ கிட்ட போயிட்டு கையை மட்டும் நீட்டவும் நம்ம ஹீரோவும் ஓ
உனக்கும் என்வலப் வேணுமா, உனக்கு நானே இருக்கேன் பத்தாதா, என்வலப் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க கண்ணை பார்த்து வேற கேட்குறாரா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாயிடுது. நம்ம ஹீரோனும் அதெல்லாம் கண்டுக்காம சரி என்வலப் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து விஷ் பண்ணுறாரு. ஹாப்பி நியூ இயர்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கும் ரெட் என்வலப் வச்சுருப்பார் போல். நம்ம ஹீரோன்கிட்ட அதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை நல்லா வாழ்த்திட்டு நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஊருக்கு பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஊருக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து உன்னை ட்ராப் பண்ண நான் இன்னைக்கு வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அர்ஜென்ட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோனை விட்டுட்டு வரதுக்கு மனசே வரல. அதனால ஹீரோனை நீயே போ, நான் உனக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோன் அங்கே ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோ கொடுத்த என்வலப்பில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பவுச் மாதிரி இருக்கு. அதில் ஹீரோவோட ஃபோன் நம்பர் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதை எப்பவுமே நீ உன் கூட வச்சுக்கோ, அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம். அங்கே உட்காந்துட்டு சரி முதல்ல ஹீரோ கால் பண்ணி இதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நான் என்னோட அப்பாவோட நம்பர் தான் இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்களோட நம்பரை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் இல்லை எனக்கு இது புதுசாக இருக்குன்னு வர சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்னே இனிமேல் நீ இதை தான் பழகியாக்கணும், வேறு வழி இல்லை, நான் தான் இனிமேல் ஒன்று முழுசாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஆசையாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நீ அங்கே போய் இறங்கினப்புறம் அங்கேயும் உனக்கு ஒரு டிரைவர் செட் பண்ணியிருக்கேன், அவர் உன்னை வீட்டில் போய் கொண்டு போய் விட்டுருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோனோட லக்கேஜ்லாம் பார்த்தா ரொம்ப நிறைய குவிஞ்சு கிடக்குது. ஹீரோ அவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பார் போல் ஹீரோனோட வீட்டுக்கு. ஹீரோ வந்து எந்த அர்ஜென்ட் ஒர்க்குக்கும் போல் கியூவோட சேர்ந்து மீன் தான் பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம ஹீரோனை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வரணுமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோனை அவர் விடவே போகல. அங்கே ஹீரோயினை ஊரில் போய் இறங்கிடுறாங்க. டிரைவர் விட்டுட்டு கிளம்பிடுறாரா. ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம ஹீரோயின் வரை நிறைய பேக் கொண்டு வந்திருக்கவும் அவங்க வர என்னம்மா இது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோயினும் சந்தோஷத்துலாம் வாங்கம்மா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. அப்போது ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் அந்த லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்டு ஹீரோனோட அம்மாக்கும் அப்பாவுக்கும். ஹீரோனோட அம்மா ஹீரோனை பார்த்து திட்டுறாங்க, ஏண்டி என்னடி காசு செலவு பண்ணிட்டு வந்துட்டியா, என்ன இப்படி வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் ஹீரோனுக்கு என்ன சமாளிக்கிறதுனே தெரியல. அவங்களும் இல்லைம்மா 2 போனஸ்மா அப்படிதான்மான்றமா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டே லூலு இருப்பாள் ஹீரோனோட கசின், அவங்களோட ஃபேமிலி அப்புறம் ஹீரோனோட ஃபேமிலி 6 பேர் உட்காந்து நியூ இயரை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லூலுவோட அம்மா ஒன்று ஹீரோனை பார்த்து, ஜூஷன் நீ அங்கே போனல, உனக்கு எதனா பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிதா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கு. நடந்தே ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கேட்குறாங்களேன்ற மாதிரி ஹீரோயின் எதுவுமே சொல்ல ஷாக்கில் அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.